ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? வெண்டைக்காய் சமைக்கும் போது பிசுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தயிர், இல்லைன்னா எலுமிச்சை சாறு, இல்லைன்னா கடலை மாவு, இது மூணுத்தில் ஏதாவது ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். சிக்கனோ இல்லை மட்டனோ சமைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சமையல் ஆரம்பிக்கும் போது கழுவி அதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை போட்டு சமைச்சிங்கன்னா சூப்பராக டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முளைக்கட்டின பயிர்களை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா வாசனை வராமல் ஸ்டோர் பண்ணணும்னா கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே ஸ்டோர் பண்ணலாம். ரொம்ப நேரத்துக்கு இது வந்து கெட்டு போகாமல் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும், ஸ்மெல் வராமல் இருக்கும். கேக்கில் நல்லா சாஃப்டாக வரதுக்கு முட்டை சேர்க்காமல் அப்படியே நல்லா சாஃப்டாக செய்யணும்னா வாழைப்பழம் ஒன்று அரைச்சி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கலாம். மீன் வறுவல் உடையாமல் வரணும்னா எலுமிச்சை சாறு இல்லைனா தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.